ஹலோ கைஸ், கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ பியர் மார்க்கெட் ஸ்டேஜில் இருக்குது. இந்த பியர் மார்க்கெட்டில் மக்கள் பொதுவாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பியர் மார்க்கெட் இன்னும் கீழே போகுமா, இன்னும் எவ்வளோ கீழே போகும் அப்படின்ற சில மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில கேட்டகரி இருக்கு. உங்கள் பணம் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, ரெக்கவர் ஆகுமா அப்படின்ற சில பீப்புள் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா மார்க்கெட்டை விட்டு வெளியில போயிடலாமா, தப்பான இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரியும் சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இது பொதுவாக பியர் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம்தான். இந்த பியர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான 6 டாபிக் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த 6 டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உளவியலா நம்ம மனசு நம்ம மைண்டு எப்படி வேலை செய்யுது, அதுக்கு அட்டாச்மெண்ட்டாக எப்படி இருக்குது, அதில் பேனிக் எப்படி ஆகுறாங்க, எப்படி பணக்காரர்களை நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி, ஏன் வெகுஜன மக்கள் மெஜாரிட்டி பீப்புள் இதில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு உளவியலான ஒரு 6 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 6 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பியர் மார்க்கெட் என்ற ஒரு ஃபியர் உங்களுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு இது எப்படி அட்டாச்மெண்ட் நம்ம கொண்டு போறது அப்படின்ற ஒரு அவேக்னிங் நாலேஜா இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பியர் மார்க்கெட்ன்ற ஒரு என்ன பியர் மார்க்கெட்னா என்ன, அதனால மக்கள் ஏன் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க, வெளியே விட்டு போறாங்க, லாஸ் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இந்த உளவியலா நான் சொல்றேன். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த லெவல் பியர் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்களே வேற மாதிரி இருக்கும். இது நான் கேரண்டியா சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல் முழுக்க கிரிப்டோ மார்க்கெட், அந்த லைஃப் ஸ்டைல், சைக்காலஜி, உளவியல் ரீதியான எல்லா விஷயங்களும் நான் இதில் ஷேர் பண்ணுவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த உளவியல் ரீதியாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் அப்டேட்டான நம்ம போக முடியும். ஏன்னா நம்ம மைண்டை நம்ம தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அடி எடுத்து வைக்க முடியும். அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். எப்படி தெரியுங்களா? நம்ம மைண்டை எப்போ நம்ம வேற கோணத்தில் பார்க்குறோமோ அப்போதான் நம்ம அதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்காக வரிசையா இந்த சேனல்ல நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க இன்னையோட டாபிக் போலாம். ஓகே, இன்னையோட டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த பியர் மார்க்கெட்டு விதிகள்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட் ரெண்டு இருக்குதுங்களா? ஸோ இந்த பியர் மார்க்கெட், புல் மார்க்கெட்ல ஒரு மறக்க முடியாத ஒரு விதி இருக்கு. ஸோ அந்த விதியை பத்தி தான் நான் 6 பாயிண்டா உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இது ஒரு உளவியலா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க கண்டினியூஸா பாருங்க. புல் மார்க்கெட்டை போல பியர் மார்க்கெட் இல்லை. இது சற்று விசித்திரமானது, வித்தியாசமானது. சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, புல் மார்க்கெட் எல்லை இல்லாதது. இப்போ எந்த அளவுக்கு புல் மார்க்கெட் போகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பர்சன்டேஜ் போகுன்றதும் யாருக்குமே தெரியாது. ஆனா பியர் மார்க்கெட் எல்லை இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? பியர் மார்க்கெட் மிஞ்சி போனா 100% தாங்க. அதுக்கு மேல பியர் மார்க்கெட் போக முடியுமா? நீங்க சொல்லுங்க. பியர் மார்க்கெட் 100% தான் போக முடியும், அதுக்கு மேல போக முடியாது. புல் மார்க்கெட் எல்லை கிடையாது. ஆனா புல் மார்க்கெட் நம்ம கணிக்க முடியாது. எந்த அளவுக்குன்னா போகலாம், இன்ஃபினிட்டியில போகலாம், இல்ல 100x போகலாம், 1000x, எவ்வளோ நீங்க பார்த்துருப்பீங்க, கிரிப்டோ மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன், ஒன் பை ஒன்னா பாருங்க. ஏன்னா நான் 1 to 1 எப்படி பேசுறோமோ அதே மாதிரி நான் இந்த வீடியோ போடுறேன். இது நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி, நான் உங்களுக்கு டீச் பண்ற மாதிரி, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டா உங்ககிட்ட பேசுற மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்க. அந்த மாதிரி பாருங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் டாபிக். சரிங்களா? இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா அவேக்கனிங்கா இருக்கும் மைண்ட். ஓகே, இப்போ இதுல நான் 2 விஷயம் நான் சொல்றேன். வெற்றி, தோல்வி. ஓகேங்களா? வெற்றின்றது புல் மார்க்கெட்டு, தோல்வின்றது பியர் மார்க்கெட்டு. இந்த 2 விஷயங்களையும் நான் கிரிப்டோ மார்க்கெட்ல அட்டாச் பண்ணி நான் பேச போறேன். இப்போ வேற கோணத்துல நான் பேச போறேன். இது இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது, ஓ ஆமா, நம்ம லைஃப் ஸ்டைல்ல இப்படித்தானே இருக்கு, இது ஏன் கிரிப்டோ மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணுதுன்னு நமக்கு தெரியல, ஏன் இந்த கோணத்துல யோசிக்கல அப்படின்ற உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் தாட் வரும். அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. வேற மாதிரி உங்க திங்கிங்கை மாத்தினாலே உங்க பணம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்துடும். ஸோ இது அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன், முழுசா பாருங்க. ஸோ இதுல நான் வெற்றி, தோல்வி 2 சொல்லியிருக்கேன்ல. வெற்றி புல் மார்க்கெட்டு, தோல்வி பியர் மார்க்கெட்டு. இப்போ நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம லைஃப் ஸ்டைல்ல
நம்மள ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? நல்லா வந்து ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணி பாருங்களேன். வெற்றி தோல்வி வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனா ஒரு தோல்வின்னு வருது பார்த்தீங்களா, நீங்க நல்லா பார்க்கணும். தோல்வி எப்பவுமே நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகமானது தான் தோல்வி. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து வெற்றி வந்து தான் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம யோசிச்சு நம்ம அடையணும் அப்படின்ற விருப்பப்பட்டு சில காரியங்கள் வந்து வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் தோல்வி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றிக்கு முன்னாடி ஒரு தோல்வி இருந்தே தீரும். அது ஒரு தோல்வியாக இருக்கலாம், 2 தோல்வியாக இருக்கலாம், 3 தோல்வியாக இருக்கலாம். ஆனால் தோல்வி என்பது தற்காலிகமானது தான். வெற்றி தான் உங்களுக்கு நீங்கள் ஒன்று அடையணும்னு நினச்சிங்கன்னா அதை அடைஞ்சிருப்பீங்க. அதை அடைஞ்சிட்டு அது வந்து உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ அது நிரந்தரமானது. தோல்வி வந்து தற்காலிகமானது. இப்போ நீங்க அந்த அடைய முடியல, இன்னைக்கு தோத்துட்டீங்கன்னா நாளைக்கு அதை அடைஞ்சிட்டீங்க. அப்போ அது அடைஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும், கண்டினியூஸா உங்க லைஃப் ஃபுல்லாவே இருக்கும். இப்போ தோல்வின்றது தற்காலிகமானது. அது 1 மாசம் நடக்கலாம், 1 வருஷத்துக்கு நடக்கலாம், 2 வருஷத்துக்கு நடக்கலாம். அது அவ்வளவு முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து கிரிப்டோ மார்க்கெட்ல நான் கம்பேர் பண்ணி சொல்ல போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 2வது பாயிண்ட் வந்து தோல்வி என்பது தற்காலிகமானது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து பியர் மார்க்கெட். சரிங்களா? தோல்வி என்பது தற்காலிகமானது, இது பியர் மார்க்கெட். வெற்றி என்பது நிரந்தரமானது, இது வந்து புல் மார்க்கெட். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ 4வது பாயிண்ட் என்னன்னா, தோல்வி என்பது அதிகபட்சமாக என்ன பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துரும். ஓகேவா? அதிகபட்சமா இப்போ வந்து உங்க உழைப்பை எடுத்துரும். ஓகே, உங்க உழைப்பை வீணாக்கிடும், இல்லைன்னா உங்க டைமை வீணாக்கிடும், உங்க நேரத்தை வீணாக்கிடும், இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வேஸ்ட் ஆகிடும், இல்லைன்னா உங்க குடும்ப வாழ்க்கையை வேஸ்ட் ஆகிடும். ஏதாவது ஒன்று உங்ககிட்ட உள்ளதை எடுத்துரும். ஓகேங்களா? இது வந்து தோல்வி. தோல்வி வந்து எப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துரும். சரிங்களா? அதுதான் தோல்வி. இப்போ ஒன்று வந்து அடையணும் அப்படின்ற நீங்க முயற்சி பண்றீங்க, அதை அடைய முடியல. ஆனா அது அடையறதுக்காக நீங்க முயற்சி பண்ணி ஒரு டைம் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம் ஜோனை எடுத்துக்கிச்சு. அப்போ உங்ககிட்ட இருக்கிறத ஏதாவது ஒண்ணு எடுத்துரும். இதுதான் வந்து தோல்வி. ஓகேங்களா? ஆனா வெற்றி வந்து என்னன்னா, இப்ப தோல்வி வந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துரும்னு சொன்னல, இது வந்து தோல்வி. இந்த தோல்வி வந்து அப்படியே வந்து பியர் மார்க்கெட்டுக்கு நம்ம பாருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, பியர் மார்க்கெட்ல தோல்வி அடைகிறீங்க. அப்போ அந்த தோல்வி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசை வந்து எடுத்துருது. அதனாலதான் நீங்க லாஸ் ஆகுறீங்க. ஓகேவா? இப்போ 5வது பாயிண்ட் பாருங்க. வெற்றிக்கு வந்து எல்லை கிடையாது. ஓகேவா? வெற்றிக்கு வந்து எல்லை கிடையாது, லாபத்திற்கு எல்லை இல்லை. இதுதான் புல் மார்க்கெட். ஓகேங்களா? எப்பவுமே இதுல வந்து லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்ல போறேன். அடுத்த பாயிண்ட் இது பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம், லைஃப்ல அட்டாச்மெண்ட் பண்ணி நான் சொல்றேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 5வது பாயிண்ட் பாருங்க. வெற்றிகளுக்கு வந்து எல்லை இல்லை, லாபத்திற்கு எல்லை இல்லை. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? வெற்றிக்கு எவ்வளவு உங்ககிட்ட வரும் அப்படின்றது யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ அந்த கார் வந்து நீங்க வாங்கிட்டீங்க. ஆனா அந்த காரோட சேர்ந்து என்னென்ன வரும்னு உங்களால சொல்ல முடியாது. இப்போ நீங்க கார் வாங்கிட்டீங்க. இப்போ அந்த கார் வாங்கினதுனால 4 ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அடிஷ்னலா வரும். உங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடிஷ்னலா வரும். அதுக்கப்புறம் நீங்க லவ் பண்ண பொண்ணு கூட வரலாம், இல்ல உங்க ஃபேமிலியில யாராவதும் வரலாம், கோச்சிட்டு போனவங்களும் திரும்ப வரலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல மறுபடியும் பில்டு பண்ணி மறுபடியும் வரலாம். உங்களுக்கு புரியுதா? ஒன்று அடைஞ்சிட்டோம்னா அதோட சேர்ந்து நிறைய வரும். இதுதான் வந்து எல்லை கிடையாது வெற்றிக்கு. ஓகேங்களா? அது வந்து புல் மார்க்கெட்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து புல் மார்க்கெட்டு. புல் மார்க்கெட்டில் வந்து எல்லை கிடையாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் 100% ஏர்ன் பண்ணலாம், 200% ஏர்ன் பண்ணலாம், 500% ஏர்ன் பண்ணலாம், 10x பண்ணலாம், 100x பண்ணலாம், 1000x பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து எல்லை கிடையாது புல் மார்க்கெட்டுக்கு. நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற ரீசன் தான் எல்லை கிடையாது அப்படின்ற வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுறேன், எல்லை இல்லாதது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இந்த 6வது பாயிண்ட் அடுத்து சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 6வது பாயிண்ட் இது ஃபைனலாக உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு மறுபடியும் 5 பாயிண்ட் நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் நல்லா புரியும்.
புல் மார்க்கெட் போல் இல்லை பியர் மார்க்கெட்டு அப்படின்னு நான் சொன்னேன்ல. இது வந்து சற்று வித்தியாசமானது. இது பியர் மார்க்கெட் வந்து சற்று வித்தியாசமானது. அதுதான் வந்து அடுத்த பாயிண்ட்ல சொன்ன தோல்விகள் என்பது தற்காலிகமானது, அது வந்து பியர் மார்க்கெட். சரிங்களா? வெற்றிகள் வந்து நிரந்தரமானது, அது புல் மார்க்கெட். ஓகேங்களா? தோல்விகள் அதிகபட்சமாக உங்களிடம் உள்ளதை எடுத்துவிடும், அதுதான் பியர் மார்க்கெட். பியர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, மொத்த காசும் போயிடுது. அதுதான் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளவுதாங்க போகும், எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருந்தெல்லாம் போகாது. அதுதான் பியர் மார்க்கெட், தற்காலிகமானது. வெற்றி என்பது எல்லை இல்லாதது, லாபத்திற்கு எல்லையே கிடையாது. எவ்வளவு வேணாலும் நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது எவ்வளவு எடுக்க முடியும் கணிக்க முடியாது. ஆனா பியர் மார்க்கெட்ல கணிக்க முடியும். 100% தான் லாஸ் ஆகும், அதுக்கு மேல லாஸ் ஆகாது. ஆனா புல் மார்க்கெட்ல மோர் தென் 100% எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுதான் எல்லை இல்லாதது. நான் அந்த வார்த்தை இங்க யூஸ் பண்றேன். சரிங்களா? இப்போ 5 பாயிண்ட் பார்த்துட்டோம்ல. இப்போ 6வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல தான் வந்து ஒரு சூட்சமே அடங்கியிருக்கு. இது ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ புல் மார்க்கெட்ல வந்து இதுல மார்க்கெட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டாபிக் வந்து இந்த 6வது பாயிண்ட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இது தோணி இருக்கும். ஆனா இதுதான் அப்படின்ற வந்து ஃபைனல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது என்ன அப்படின்னா, புல் மார்க்கெட்ல 500%, 1000% எவ்வளோ வேணாலும் வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஆனா பியர் மார்க்கெட்ல 50% லாஸ் ஆயிடுச்சு, இல்ல 80% லாஸ் ஆயிடுச்சு, இல்ல ஹியூஜ் கிராஷ் வந்துட்டு அப்படின்ன உடனே அந்த இடத்துல ஒரு பேனிக் வரும் பாருங்க, ஒரு பெரிய பேனிக். ஆனா அந்த புல் மார்க்கெட்ல 1000 மடங்கு ப்ராஃபிட் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அந்த 1000 மடங்கு ப்ராஃபிட் கொடுக்குற அந்த கிரீடி இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம், அதை விட பல மடங்கு அந்த பியர் மார்க்கெட்ல இறங்கும் பொழுது ஒரு பேனிக் வரும் பாருங்க, அது இருக்கும். அந்த பேனிக் வந்து அந்த புல் மார்க்கெட்ல கிடைச்ச அந்த சந்தோஷத்தை விட அந்த பியர் மார்க்கெட்ல அடி வாங்குற அந்த பேனிக் இருக்கு பாருங்க, ரொம்ப வலி தரும், ரொம்ப வலி தரும் அதிகபட்சமா. ஏன்னா அந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு வலி தருவது இந்த பியர் மார்க்கெட். அது ஏன் அப்படி நடக்குது, மனித உளவியல அது வந்து எதனால அப்படி இருக்குது அப்படின்றது நான் சொல்றேன். அது கண்டிப்பா நீங்க இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் போயிடுவீங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 6வது பாயிண்ட் சொல்ல பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சீங்க, ஒரு விஷயம் செஞ்சு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. எல்லாரும் வந்து ஒரு விஷயம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. ஒரு 10-20 பேர் பாராட்டுறாங்க. சரிங்களா? 20 பேர் பாராட்டுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு பிடிக்காதவரோ இல்ல தெரியாதவரோ யாரோ ஒருத்தர் வந்து உங்க மேல பொறாமப்பட்டு, இது என்ன இப்படி இருக்க, நீ என்ன பைத்தியமா, என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுமா, இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு வைங்க, உங்க மனசுல எந்த வார்த்தை அதிகமா ஓடும்? அந்த 10-20 பேர் உங்களை பாராட்டின வார்த்தை வந்து உங்க மனசுல அதிகமா ஓடுமா, இல்ல அந்த ஒரே ஒருத்தர் வந்து உங்களை அவ்வளோ திட்டினாரே, அவ்வளோ பொறாமையில பேசினாரு, நீங்களாம் வேலைக்கு ஆக மாட்டா பைத்தியம்லாம் சொன்னார்ல, அது வந்து உங்க மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா? எது வந்து உங்க மைண்டை வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்க வந்து உண்மையா சொல்லணும், அந்த 20 பேரு நம்மள பாராட்டினது கூட நம்ம மனசு வந்து சந்தோஷப்பட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த சந்தோஷம் வந்து இந்த ஒருத்தர் வந்து நம்மளை வந்து நெகட்டிவா பேசிட்டார்ல, நம்ம வேலைக்கு இல்லாதவன்னு சொல்லிட்டார்ல, அப்போ அந்த மைண்ட்ல தான் வந்து அவர் சொன்னதை மட்டும் தான் நம்ம வந்து, அந்த ஒருத்தர் சொன்னதை மட்டும் தான் நம்ம மைண்டு போட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா அந்த 20 பேர் நம்மளை பாராட்டினதை நம்ம மைண்டு மறந்துடும். அந்த ஒருத்தர் நெகட்டிவா பேசினாரு பாருங்க, அதை தான் வந்து நம்ம மைண்ட் வந்து போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கும், பேனிக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை சேம் உளவியல் தான் இந்த புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் நடக்குது. இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல எந்த மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, இந்த சேம் உளவியல் தான் இந்த மார்க்கெட்லயும் நடக்குது. அதாவது புல் மார்க்கெட்ல எவ்வளவு வேணாலும் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருப்போம், ஆனா அது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அதை விட பியர் மார்க்கெட்ல ஒரு கிராஷ் வந்துட்டுனா அந்த இடத்துல வந்து ஒரு பேனிக் ஆகும் பாருங்க. அதை விட அந்த புல் மார்க்கெட்ல கிடைச்ச சந்தோஷத்தை எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு கிராஷ் வந்து நமக்கு பாதிப்பு உள்ளாகிடும், பியர் மார்க்கெட்ல பாதிப்பு உள்ளாகிடும். அப்போ வாழ்க்கையில வந்து என்ன ஒரு
விஷயம் அப்படின்னா, புல் மார்க்கெட் தான் நிரந்தரமானது, பேர் மார்க்கெட் வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் தான் சொன்னல. இது வந்து வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஏன்னா வெற்றி தான் நிரந்தரமானது. ஏன்னா ஒன்று அடைஞ்சிட்டா அடுத்தது ஒன்று அடைஞ்சு நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆனா தோல்வி வந்து தற்காலிகமானது தான். ஆனா அந்த தோல்வி தான் வந்து திரும்ப 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 உங்க லைஃப்பை வந்து அதே தான் யோசிச்சுட்டு இருக்கும். அதனால தான் வந்து மெஜாரிட்டி பீப்புள் வந்து வாழ்க்கையில் ஆசை எப்படி சொல்கிறது, அடுத்த லெவலுக்கு போகாமலேயே இருக்கிறதுக்கு விஷயம் வந்து அதுதான். ஓகேங்களா? அதே தான் சேம் உளவியல் தான் இந்த மார்க்கெட்லையும் நடக்குது. நீங்கள் எப்போ பியர் மார்க்கெட் வந்து தற்காலிகமானது அப்படின்னு அந்த மைண்ட் செட் இந்த உளவியலோட அட்டாச் பண்ணி லைஃப்பில் இப்படி தான் நடக்குது, இது இந்த லைஃப்பில் நடக்கிறது அப்படியே அந்த உளவியலை தான் தூக்கி கொண்டு வந்து கிரிப்டோ மார்க்கெட்லேயும் வந்து புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான், இந்த தோல்விக்கு பேர் தான் பியர் மார்க்கெட், வெற்றிக்கு பேர் தான் புல் மார்க்கெட். சரிங்களா? இது நல்லா அட்டாச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சேம் சைக்கிள் தான் அப்படியே வந்து நமக்கு இங்கேயும் நடக்குது. இங்கேயும் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்லேயும் சரி, ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, நம்ம வேற எந்த மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சரி கிரிப்டோ மார்க்கெட்டில் சரி, நான் இது சொன்னல, தோல்வி வந்து தற்காலிகமானது சொன்னல, அது இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல பிட்காயின் மார்க்கெட்ல நீங்க பொருத்தி பாருங்க. நீங்க உங்களுக்கு பொருத்தி பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், எல்லாமே எனக்கு லாஸ் ஆயிட்டு, ஸ்கேம் ஆயிட்டு, இழுத்து முட்டு போயிட்டேன். அது வந்து ஸ்கேம். ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு நல்ல லைஃப் போறதுக்கும் ஒரு ஏமாத்துற குழியில விழுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முயற்சி பண்ணி ஒரு நல்ல வழியில முன்னேற்றம் அடையிறதுக்கும் ஒரு ஏமாத்துறவன்கிட்ட போய் மாட்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த இதுல வந்து நான் சொல்றது அந்த ஸ்கேம் ப்ராஜெக்ட் அதெல்லாம் வரவே வராது. நான் சொல்றது வந்து புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் உளவியலா என்ன நம்ம தயார்படுத்துது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் சொன்னேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு பொண்ணு, இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு வைங்களேன். சரி, காதல் பண்ணல, ஆனா வந்து அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வைங்களேன். மோஸ்ட்லி அழகாக இருக்கிற பொண்ணுங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு அழுத்து போய்டும் அந்த பொண்ணுக்கு. அப்போது அழுத்து போயிடறதுனால நம்ம புதுசாக ஒருத்தன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நீ அழகாக இருக்க, நல்லா இருக்கிற அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு பெருசாக சந்தோஷம்லாம் வரேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதே பொண்ணுகிட்ட போயிட்டு ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா, உன்னையா எல்லாம் அழகா இருக்கான்னு சொல்றானுங்க, என்ன அப்படி, என்ன இப்படி இருக்கிற, எல்லாம் அறிவு கட்டம் இதா இருக்கானாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு நிமிஷம், என்ன நம்ம இப்படி நெகட்டிவா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதையே நினைச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி 100 பேர் அந்த பொண்ணு அழகா இருக்கான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து மைண்ட்ல ஓடாது. அந்த ஒருத்த மட்டும் சொன்னான் பாத்தீங்களா, அதுதான் வந்து அந்த மைண்ட் வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும். என்ன இவ்வளவு இப்படி சொல்லிட்டான், நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஒரு பெரிய சீன் போட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி அங்க வேலை செய்யும். கரெக்டான ஒரு பாயிண்ட் நான் கொடுத்த நம்பர். இது வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி. பியர் மார்க்கெட் அப்படின்றது வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்டை வந்து உண்மையை கொஞ்சம் மறைச்சி பொய்ய காட்டுறது, அதுக்கு பேர் தான் பியர் மார்க்கெட். இது வந்து ஒரு புரிதல் நான் சொல்றேன் நான். அதாவது பியர் மார்க்கெட்ல தான் வந்து மணி உள்ள வரும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல்ல போகும். அதை மறைக்கிறதுக்கு பியர் மார்க்கெட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற அதை மறைச்சிட்டு இதுல விட்டு வெளியில எல்லாத்தையும் வெளியில தள்ளுறது தான் வந்து இந்த பியர் மார்க்கெட். இப்போ புரியுதுங்களா? ஒரு கிராஷ், ஒரு பெரிய கிராஷ், ஒரு கொரோனா கிராஷ் மாதிரி வந்ததுல இதெல்லாம் வந்து தற்காலிகமானது. இந்த உளவியல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டு லைஃபுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் வந்து நிறைய பேர் இதுல லாஸ் ஆகுறாங்க அப்படின்ற முழு உளவியலா சைக்காலஜியா வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து அதுக்காக தான் நான் மேக் பண்ணேன். நீங்க வந்து இது நல்லாவே ஒரு எப்படி சொல்றது, ஒரு திறந்த மனதோட மார்க்கெட் வந்து இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றேன். இந்த மாதிரி உளவியலா நிறைய விஷயங்கள் சொல்றேன். இந்த சேனல் வந்து எதுக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னா,
இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கும் லைஃபுக்கும் மனித மூளைக்கும் மனசுக்கும் ஆள் மனசுக்கும் என்ன சம்பந்தம், ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இது வந்து 1 by 1 பார்ட் டு பார்ட்டாக நிறைய வீடியோ நான் போட்டுட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவும் அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான். இது வந்து இது ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் நிறைய விஷயங்கள் போடுறேன். ஏன்னா இது வந்து உளவியலாக நீங்கள் வந்து தயார்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். இல்லை நீங்கள் பிட்காயின் இங்கேருந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அது வந்து நீங்கள் ஃபாலோவர் தான் ஆவீங்க, டிசிஷன் மேக்கர் ஆகவே முடியாது உங்களால், ஓகேங்களா? நான் இப்போ இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரது வந்து நீங்கள் டிசிஷன் மேக்கராக ஆகிறதுக்கு தான். நீங்களே வந்து உங்களை நீங்களே செதுக்கி நீங்களே வந்து முடிவெடுத்து நீங்களே அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும்னு நினைக்கிறேன். உங்களுடைய மைண்ட் தாட்டை வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக எனக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா?